வணக்கம். சமீப காலமா ஆதார் கார்டை சுத்தி ஒரே பேச்சாதான் இருக்கு இல்லையா? ஆதார் கார்டு இனிமே செல்லாதா? அதை பேன் பண்ணிட்டாங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். இந்த எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடை கொடுக்க போறதுதான் இந்த முழுமையான அலசல். வாங்க என்ன விஷயம்னு விரிவா பார்க்கலாம். எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் மற்றும் முக்கியமான கேள்வி இதுதான். ஆதார் கார்டு இனிமே தேவையில்லையா? சோஷியல் மீடியால பரவுற இந்த செய்தி உண்மையா? ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இல்ல, அது சுத்த பொய். ஆனா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். உங்க ஆதார் கார்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அது ரொம்பவே சேஃபா இருக்கு. யுஐடிஐ கொண்டு வந்திருக்கிற இந்த புது ரூல் ஆதார் கார்டோட நகல்களுக்கு, அதாவது ஜெராக்ஸ் காப்பிகளுக்கு மட்டும்தான் தடை விதிக்குது. உங்க ஒரிஜினல் கார்டுக்கோ இல்ல டிஜிட்டல் ஆதாருக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ இந்த புது தடை யாருக்கு, எதுக்காக? யுஐடிஏயோட இந்த புது விதி குறிப்பா ஹோட்டல்கள், சினிமா தியேட்டர்கள், நிகழ்ச்சி ஏற்பாடாளர்கள் மாதிரி இருக்கிற நிறுவனங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த நிறுவனங்கள்லாம் இனிமே நம்மகிட்ட இருந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ வாங்கி ஃபைல்ல போட்டு வைக்க முடியாது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை நாளா நம்ம ரொம்ப இயல்பா செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த விஷயம், அதாவது ஆதார் ஜெராக்ஸ் கொடுக்கறது, ஆதார் சட்டத்துக்கே எதிரானதுன்னு யுஐடிஏஐ சொல்லியிருக்கு. ஆமாம், நம்ம ஆதார் நகல்களை இப்படி நிறுவனங்கள் வாங்கி சேமிச்சு வைக்கிறது சட்டப்படி தப்பு. இந்த சட்டமீறல சரி செய்யதான் இந்த புது ரூல். சரி, எதுக்காக இந்த மாத்தத்தை இவ்ளோ அவசரமா கொண்டு வரணும்? ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் தானே, அதனால என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த சாதாரண பேப்பர் துண்டுக்குள்ளதான் ஒரு பெரிய டேட்டா குண்டே ஒளிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, பழைய முறையில நம்ம ஆதார் நகல்கள் ஏதோ ஒரு ஃபைல்ல தூசி படிஞ்சு யாழ் வேணா எடுத்து பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதனால நம்மளோட முக்கியமான தகவல்கள் ரொம்ப சுலபமா கசிஞ்சு தப்பான ஆளுங்க கைக்கு போய் பெரிய பெரிய மோசடிகளுக்கு பயன்படுத்தப்படுற ஆபாயம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. யுஐடிஏயோட சிஇஓ புவனேஷ் குமார் அவர்களே இத பத்தி என்ன சொல்றான்னு பாருங்க. இதோட ஒரே நோக்கம் நம்மளோட தனிப்பட்ட தகவல்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுதான், வேற ஒன்னும் இல்ல. அப்போ பேப்பருக்கு பதிலா என்னதான் வழி? இங்கேதான் டெக்னாலஜி ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. யுஐடிஏஐ இனிமே காகிதத்துக்கே இடமில்லாத அதிநவீன, ரொம்பவே பாதுகாப்பான ஒரு புது டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் முறையை அறிமுகப்படுத்துது. இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், வெரிஃபிகேஷன் செய்யற எல்லா நிறுவனங்களும் யுஐடிஏஐ கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏபிஐ, அதாவது கம்ப்யூட்டருங்க ஒன்னோட ஒன்னு பாதுகாப்பா பேசிக்கிற ஒரு வழியை கொடுப்பாங்க. கடைசியா அவங்க ஒரு ஆப் மூலமா நம்ம ஆதார் கார்டுல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், எந்த பேப்பரும் கிடையாது, எந்த ஃபைலும் கிடையாது. இந்த QR கோட் ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க ஆதார் கார்டுல இருக்கிற அந்த கருப்பு கலர் பாக்ஸ அவங்க ஆப்ல ஸ்கேன் பண்ணா போதும். உங்க பேரு, போட்டோ மாதிரி பேசிக் டீடைல்ஸ் உடனே அவங்க ஸ்கிரீன்ல வந்துரும். உங்க அடையாளத்தை உடனே உறுதிப்படுத்திக்கலாம். இதுக்காக நீங்க எந்த ஜெராக்ஸும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாற்றத்தை சாத்தியமாக்கறதுக்கு யுஐடிஐ ஒரு புது ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அது பீட்டா டெஸ்டிங்ல இருக்கு. சீக்கிரமே இது எல்லா நிறுவனங்களோட பயன்பாட்டுக்கும் வந்துடும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நிறுவனங்களுக்கு. இதனால நமக்கு, அதாவது உங்களுக்கு, எனக்கு என்ன லாபம்? இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாற்றம் நம்ம ஒவ்வொருத்தரோட டிஜிட்டல் வாழ்க்கையும் இன்னும் பாதுகாப்பானதா மாத்தப் போகுது. முதல்ல உங்க பிரைவசி. இனி உங்க ஆதார் ஜெராக்ஸ் ஏதோ ஒரு ஆபீஸ் ஃபைல்ல அனாமத்தா கிடக்காது. ரெண்டாவதா, இதுக்கு இன்டர்நெட் கூட தேவையில்ல. ஏர்போர்ட் மாதிரி இடங்கள்ல ஆஃப்லைன்லயே வெரிஃபை பண்ணிக்கலாம். மூணாவதா, சென்ட்ரல் சர்வர்ல ஏதாவது பிரச்சனைனாலும் வெரிஃபிகேஷன் நிக்காது. இது ரொம்ப நம்பகமானது. கடைசியா, வரப்போற புது ஆப்ல உங்க அட்ரஸ அப்டேட் பண்றது, உங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆதார ஒரே இடத்துல சேமிக்கிறதுன்னு பல சூப்பரான வசதிகளும் வர இருக்கு. மொத்தத்துல பார்த்தா 4 வார்த்தை தாங்க: பிரைவசி, செக்யூரிட்டி, கன்வீனியன்ஸ், ரிலையபிலிட்டி. அதாவது அதிக தனியுரிமை, வலுவான பாதுகாப்பு, மேம்பட்ட வசதி மற்றும் அதிக நம்பகத்தன்மை. இது நம்ம டிஜிட்டல் அடையாளத்தை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். இந்த ஆதார் மாற்றம்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய பிளானோட ஒரு சின்ன பகுதிதான். இது டிஜிட்டல் இந்தியாவோட எதிர்காலத்துக்கு நம்ம தயார்படுத்துற ஒரு முக்கியமான படி. இன்னைக்கு நாம பாக்குற இந்த ஆதார் ரூல் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். மெயின் பிக்சர் இன்னும் ஒரு 18 மாசத்துல வரப்போற டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான். சுருக்கமா டிபிடிபி ஆக்ட். நம்மளோட எல்லா விதமான டிஜிட்டல் தகவல்களையும் பாதுகாக்கிறது தான் அந்த பெரிய சட்டத்தோட நோக்கம். அதுக்கு இது ஒரு முன்னோட்டம். ஆக ஆதார் ஜெராக்ஸ்க்கு தடைங்கிறது வெறும் ஒரு சின்ன ரூல் சேஞ்ச் கிடையாது. இது
பேப்பர் உலகத்துல இருந்து நாம முழுசா டிஜிட்டல் உலகத்துக்கு மாறுறதுக்கான ஒரு முக்கியமான மைல்கல். இப்போ கேள்வி இதுதான். பேப்பரை தூக்கி போட்டுட்டு நாம டிஜிட்டலுக்கு மாறுறது நிஜமாவே நம்மள இன்னும் பாதுகாப்பானவங்களா மாத்துதா? இந்த மாற்றம் சரியான திசையில எடுக்கப்பட்ட ஒரு படியா? யோசிச்சு பாருங்க.